வணக்கம். இயற்கை ஒரு முறை எச்சரித்தால் அது ஒரு விபத்து. ஆனால் அதே இடத்தில் மீண்டும் மீண்டும் பேரழிவு நடந்தால் அது வெறும் இயற்கையின் கோபமா அல்லது மனிதர்களின் அலட்சியமா? கேரளாவின் அழகிய மலை மாவட்டமான வயநாடு மீண்டும் தேசிய செய்திகளில் இடம் பிடித்துள்ளது. ஆனால் இந்த முறை காரணம் சுற்றுலா அல்ல, இயற்கை அழகும் அல்ல, மண்ணின் அடியில் புதைந்த மனித உயிர்கள். நேற்று காலை மேப்பாடி அருகே கல்லாடி பகுதியில் சுரங்கப்பாதை கட்டுமான பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருந்தது. தொடர்ந்து பெய்த கனமழையால் மலை முழுவதும் தண்ணீர் ஊறியிருந்தது. வேலை செய்து கொண்டிருந்த தொழிலாளர்கள் வழக்கம்போல் தங்கள் பணியில் இருந்தனர். சிலர் இயந்திரங்களை இயக்கிக் கொண்டிருந்தனர், சிலர் மண் அகற்றும் பணியில் இருந்தனர். திடீரென பூமி அதிர்ந்தது. முதலில் சிறிய கற்கள் உருண்டு வந்தது, அதன்பின் பெரிய பாறைகள். சில வினாடிகளில் ஆயிரக்கணக்கான டன் மண், பாறைகள், மரங்கள் என அனைத்தும் சேர்ந்து வேலைத்தளத்தின் மீது பாய்ந்தது. அங்கே நிறுத்தப்பட்டிருந்த கனரக வாகனங்கள் மண்ணுக்குள் புதைந்தது. தொழிலாளர்கள் ஓடுவதற்கு கூட நேரமில்லாமல் சிக்கிக் கொண்டனர். மழை தொடர்ந்து கொட்டியது. சேரும் சகதியும் மீட்பு பணியை மிகவும் கடினமாக மாற்றியது. தீயணைப்புத்துறை, காவல்துறை, தேசிய பேரிடர் மீட்பு பணிக்குழுக்கள் உடனடியாக சம்பவ இடத்திற்கு சென்றது. பலர் உயிருடன் மீட்கப்பட்டாலும் சிலர் உயிரிழந்தனர். மேலும் சிலர் மண்ணுக்குள் சிக்கியிருக்கலாம் என்ற அச்சத்தில் தேடுதல் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது. இந்த சம்பவம் ஒரு முக்கியமான கேள்வியை எழுப்புகிறது. 2024 ஆண்டு ஜூலை 30 முண்டக்கை மற்றும் சூரல்மலை பகுதிகளில் ஏற்பட்ட நிலச்சரிவு இந்தியாவின் மிக மோசமான இயற்கை பேரிடர்களில் ஒன்றாக அமைந்தது. நூற்றுக்கணக்கான உயிர்கள் பலியான அந்த சம்பவத்திற்கு பிறகு பாதுகாப்பு, மலைப்பகுதி வளர்ச்சி, சுற்றுச்சூழல் பாதுகாப்பு குறித்து பல விவாதங்கள் நடந்தது. இருந்தும் 2 ஆண்டுகளுக்குள் மீண்டும் வயநாடு நிலச்சரிவால் அதிர்ந்தது. அப்படியானால் ஏன் வயநாட்டில் மீண்டும் மீண்டும் நிலச்சரிவு ஏற்படுகிறது? கனமழை மட்டும்தான் காரணமா? சுரங்கப்பாதை கட்டுமானம் ஏதேனும் தாக்கத்தை ஏற்படுத்தியதா என பல கேள்விகள் எழுந்துள்ளது. வயநாடுன்னு பெயரை கேட்டாலே நம் மனதில் தோன்றுவது பசுமை நிறைந்த மலைகள், தேயிலை மற்றும் காஃபி தோட்டங்கள், அடர்ந்த காடுகள், அருவிகள், குளிர்ச்சியான காலநிலை. ஆனால் இந்த அழகான இயற்கையின் பின்னால் மிகவும் ஆபத்தான ஒரு உண்மை மறைஞ்சிருக்கு. இந்தியாவில் நிலச்சரிவு ஏற்பட அதிக வாய்ப்புள்ள பகுதிகளில் ஒன்றாக வயநாடு உள்ளது. இதற்கான முதல் காரணம் அதன் புவியியல் அமைப்பு. வயநாடு மேற்கு தொடர்ச்சி மலைத்தொடரின் ஒரு பகுதியாகும். இந்த மலைத்தொடர் உலகின் மிக முக்கியமான பல்லுயிர் வளப்பகுதிகளில் ஒன்றாக இருந்தாலும் இயற்கையாகவே பல இடங்களில் கடுமையான சரிவுகளை கொண்டுள்ளது. மலைகளின் மீது பல ஆண்டுகளாக மழை, காற்று மற்றும் இயற்கை அரிப்பால் உருவான மண்ணடுக்குகள் காணப்படுகின்றது. இந்த மண் மிகவும் வளமானது. ஆனால் அதே நேரத்தில் தொடர்ந்து கனமழை பெய்தால் தண்ணீரை அதிகமாக உறிஞ்சி தனது வலிமையை இழக்கும் தன்மையும் கொண்டது. எடுத்துக்காட்டுக்கு ஒரு ஸ்பாஞ்சை நினைச்சு பாருங்க. அது சிறிதளவு தண்ணீரை உறிஞ்சினால் உறுதியாக இருக்கும். ஆனால் தொடர்ந்து தண்ணீர் ஊற்றினால் அது மெலிந்துவிடும். அது போலவே மலை மண்ணும் அதிக நீரை உறிஞ்சிய பிறகு அதன் பிடிப்புத்தன்மையை இழக்கிறது. அதன் பிறகு ஈர்ப்பு விசை வேலை செய்ய தொடங்குகிறது. ஒரு கட்டத்தில் முழு மண்ணடுக்கும் கீழே சரிந்து விடுகிறது. இதைத்தான் நாம் நிலச்சரிவு என்று அழைக்கிறோம். ஆனால் இதற்கு மழை மட்டும் காரணமில்லை. மலைப்பகுதிகளில் சாலைகள் அமைத்தல், மரங்களை வெட்டுதல், கட்டிடங்கள் கட்டுதல், மலைகளை வெட்டி தோட்டங்கள் அமைத்தல், கல்குவாரிகள், கனரக இயந்திரங்கள் பயன்படுத்துதல், இது போன்ற மனித நடவடிக்கைகளும் மலைகளின் இயற்கை சமநிலையை மாற்றுகின்றது. இயற்கையாகவே பல ஆயிரம் ஆண்டுகளாக நிலைத்திருந்த சரிவுகள் மனித தலையீட்டால் பலவீனமடைகின்றது. இதனுடன் சேர்ந்து காலநிலை மாற்றமும் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. முன்பு பல நாட்கள் சீராக பெய்த மழை தற்போது சில மணி நேரங்களிலேயே மிக அதிக அளவில் மழை பெய்யும் நிலை உருவாகியுள்ளது. இதனால் மண்ணுக்கு தண்ணீரை மெதுவாக உறிஞ்ச நேரம் கிடைக்காமல் திடீரென முழு சரிவும் தளர்ந்து விடுகிறது. 2024 முண்டக்கை மற்றும் சூரல்மலை பகுதிகளில் ஏற்பட்ட பேரழிவுக்கு பிறகு பல விஞ்ஞானிகள் வயநாட்டின் பல பகுதிகள் இன்னும் ஆபத்தான நிலையில் இருப்பதாக எச்சரித்தனர். ஏற்கனவே தளர்ந்திருந்த மலைச்சரிவுகள் தொடர்ந்து பெய்யும் மழையால் மேலும் பலவீனமடையலாம் என்று சொல்லப்பட்டது. 2026 ஜூலை மாதத்திலும் கனமழை தொடர்ந்தது. வானிலை ஆய்வு மையங்கள் பல மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை விடுத்திருந்தது. இந்த சூழ்நிலையில்தான் கல்லாடி பகுதியில் மீண்டும் நிலச்சரிவு ஏற்பட்டது. இந்த பகுதியில் கட்டுமான பணிக்காக அங்கு பல மாநிலங்களை சேர்ந்த தொழிலாளர்கள் தற்காலிக முகாம்களில் தங்கியிருந்தனர்.
சிலர் அதிகாலை வேலைக்கு தயாராகி கொண்டிருந்தனர். சிலர் இரவு பணியை முடித்து ஓய்வெடுத்துக் கொண்டிருந்தனர். வெளியில் மழை இன்னும் நின்றிருக்கவில்லை. மலைப்பகுதியில் வாழும் மக்களுக்கு ஒரு விஷயம் நன்றாக தெரியும். மழை தொடர்ந்து பல நாட்கள் பெய்தால் மழை அமைதியாக இருப்பதில்லை. முதலில் சிறிய கற்கள் உருண்டு விழத் தொடங்கியது. சில வினாடிகளில் ஆயிரக்கணக்கான டன் மண், பாறைகள், மரங்கள் என அனைத்தும் சேர்ந்து வேலை தளத்தின் மீது பாய்ந்தது. இந்த சம்பவம் நடந்தவுடனேயே உள்ளூர் நிர்வாகத்திற்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. காவல்துறை, தீயணைப்புத்துறை, மாவட்ட நிர்வாகம், பேரிடர் மீட்பு குழுக்கள் என அனைவரும் அவசர அவசரமாக சம்பவ இடத்தை நோக்கி புறப்பட்டனர். ஆனால் இன்னொரு சிக்கல் இருந்தது. மலைப்பகுதி சாலைகள் பல இடங்களில் சேதமடைந்திருந்தது. சில இடங்களில் மண் சரிந்து சாலை மறைக்கப்பட்டது. இதனால் மீட்பு குழுக்கள் சம்பவ இடத்தை அடையவே நேரமானது. பேரிடர் நேரங்களில் எப்போதும் முதலில் உதவ வருபவர்கள் அதிகாரிகள் அல்ல, அந்த பகுதி மக்கள்தான். அதுவே வயநாட்டிலும் நடந்தது. உள்ளூர் மக்கள் தங்கள் உயிரை பற்றி கூட சிந்திக்காமல் மலைக்குள் ஓடிச் சென்று மண்ணில் சிக்கியவர்களை தேடத் தொடங்கினர். கைகளால் மண்ணை அகற்றினர், கயிர்களை பயன்படுத்தினர். காயமடைந்தவர்களை பாதுகாப்பான இடங்களுக்கு எடுத்து சென்றனர். பல உயிர்கள் இந்த ஆரம்பகட்ட உதவியால் தான் காப்பாற்றப்பட்டதாக மீட்பு குழுக்கள் தெரிவித்தது. சில மணி நேரங்களிலேயே இந்த சம்பவம் தேசிய செய்தியாக மாறியது. ஏன்னா இது சாதாரண நிலச்சரிவு அல்ல. 2024 உலகையே உலுக்கிய வயநாடு பேரழிவுக்கு பிறகு அதே மாவட்டத்தில் மீண்டும் ஒரு பெரிய நிலச்சரிவு ஏற்பட்டிருந்தது. அதனால் நாடு முழுவதும் மக்கள் கவலையுடன் செய்திகளை பின்தொடர்ந்தனர். நேரம் செல்ல செல்ல சிலர் உயிருடன் மீட்கப்பட்டனர். ஆனால் சிலரை காப்பாற்ற முடியவில்லை. ஒவ்வொரு உயிரிழப்பும் மீட்பு குழுவினருக்கும் மிகப்பெரிய மனவேதனையாக இருந்தது. இந்த பேரழிவுக்கு பிறகு நாடு முழுவதும் ஒரே கேள்வி எழுந்தது. 2024 நடந்த பேரழிவுக்கு பிறகும் வயநாடு இன்னும் ஏன் இவ்வளவு ஆபத்தான நிலையில் இருக்கிறது? இந்த கேள்விக்கான பதில் வெறும் கனமழையில் மட்டும் இல்லை. அதன் பின்னால் பல ஆண்டுகளாக உருவாகி கொண்டிருக்கும் சுற்றுச்சூழல், நிலப்பயன்பாடு மற்றும் வளர்ச்சி தொடர்பான சிக்கல்கள் உள்ளது. ஒரு மலை ஒரே நாளில் இடிந்து விழாது. பல ஆண்டுகளாக நடந்த மாற்றங்களின் விளைவுதான் ஒரு சில நிமிடங்களில் பேரழிவாக வெளிப்படும். வயநாட்டில் தற்போது ஏற்பட்ட நிலச்சரிவு குறித்து சமூக ஊடகங்களிலும் சில செய்தி ஊடகங்களிலும் அதிகமாக கேட்கப்பட்ட கேள்வி, நிலச்சரிவு நடந்த இடம் சுரங்க கட்டுமான பணிகள் நடைபெற்ற பகுதியின் அருகில் இருந்தது. அதனால் பலர் இந்த கட்டுமான பணிகளால் மலை பலவீனமடைந்ததா என்று கேள்வி எழுப்பியுள்ளனர். ஆனால் இங்கே மிகவும் முக்கியமான விஷயம் ஒன்று இருக்கிறது. இதுவரை எந்த அதிகாரப்பூர்வ விசாரணையும் சுரங்க பணியே நிலச்சரிவுக்கு காரணம் என்று உறுதிப்படுத்தவில்லை. இயற்கை ஒருபோதும் பழிவாங்காது. ஆனால் அதன் விதிகளை மீறினால் அதன் விளைவுகள் மிகவும் கொடூரமாக இருக்கும்.